ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பார்க்க போகிறோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குகேஷ் விளாண்ட ஒன் ஆஃப் தி கேம் தான். இந்த கேமில் குகேஷ் வந்து அவருடைய 2 பிஷப்புமே சும்மா கத்தி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேம் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போயிடலாம். இது ரேபிட் சாம்பியன்ஷிப்பில் ரவுண்ட் 8ல் நடந்த ஒன் ஆஃப் தி கேம் தான். இதில் குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து கேரகான் டிஃபென்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப D4 D5 இப்ப E takes D5 C takes D5 கேரகான் டிஃபென்ஸ்லயே பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன். இப்ப பிஷப் D3 நைட் C6 இப்ப C3 குயின் C7 இப்ப H3 நைட் F6 இப்ப நைட் F3 ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ் எல்லாம் வந்து இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிளாக் G6 பிளே பண்றாரு. இப்ப ஒயிட் கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் F5 இந்த இடத்துல பிஷப் F5 பிளே பண்ணதுமே லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு கேட்கிறாரு பிளாக். பட் குகேஷ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம பிஷப் வந்து E2ல போட்டுட்டாரு. இப்ப பிஷப் G7 இந்த பிஷப் இப்ப ஃபியான்கேட்டோ பண்றாரு. இப்ப நைட் A3 இந்த இடத்துல நைட் A3 போயிட்டு நெக்ஸ்ட் நைட் வந்து C2க்கு ஒரு நைட்டை வந்து ரீமென்யூர் பண்றாரு. நைட் வந்து நேச்சுரலா டெவலப் ஆகக்கூடிய இந்த C3 ஸ்கொயர்ல வந்து பாண்ட் இருக்கிறதுனால இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்றாரு. இப்ப பிளாக் கேசல் பண்றாரு. இப்ப நைட் C2 இப்ப ரூக் A D8 இப்ப ரூக் E1 இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிளாக் வந்து அவருடைய எல்லா பீஸுமே வந்து டெவலப் பண்ணிட்டாரு அண்ட் அவருடைய ரூக்ஸுமே கனெக்ட் பண்ணிட்டாரு. ஒயிட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய எல்லா பீஸுமே டெவலப் பண்ணிட்டாரு. அவருடைய ஒரே ஒரு அன்டெவலப்டு பீஸ் இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் மட்டும்தான். இந்த பிஷப்புமே இப்ப ஆக்டிவா தான் இருக்கு. ஒயிட்டும் வந்து கேசல் பண்ணிட்டாரு. இப்ப H6 இந்த இடத்துல H6 பிளே பண்ணி ஃபர்தரா G5ல வந்து எந்த விதமான ஒரு பீஸையும் வரவிடாம பிளாக் வந்து தடுக்கிறாரு. இப்ப நைட் E3 பிஷப் C8 இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பை பிளாக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிஷப் வந்து C8ல போட்டுட்டாரு. இப்ப பிஷப் D3 இப்ப நைட் H5 இந்த இடத்துல நைட் H5 பிளே பண்ணி நைட்டை வந்து F4க்கு கொண்டு வர பிளான் பண்றாரு. நைட் F4க்கு வந்தாருன்னா திருப்பி இந்த ஒயிட்டோடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து அட்டாக் பண்ணுவாரு. இப்ப நைட் G4 முகேஷ் வந்து நைட் G4 பிளே பண்றாரு. நைட் G4 பிளே பண்ணி நெக்ஸ்ட் இந்த பிஷப்பை வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணாலுமே இந்த பிஷப்பை வந்து நம்ம வந்து ரீகேப்சர் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஒயிட்டுக்கு. இப்ப நைட் F4 பிளாக் அவருடைய பிளான் படி நைட் வந்து F4க்கு கொண்டு வராரு. நைட் F4 வந்ததுக்கு அப்புறமா இந்த பிஷப் இப்ப அட்டாக்ல இருக்கு. இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் எடுத்து வந்து F1ல போட்டுறாரு. ஆக்சுவலா இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஷப்பை வந்து நீங்க C2ல போட்டுருக்கலாம். C2 தான் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஸ்கொயர் F1 கம்பேர் பண்றதுக்கு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இந்த C2ல இருக்கிற பிஷப்புமே பாத்தீங்கன்னா பிளாக் உடைய கிங் சைடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருப்பாரு. இது வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் எனிவே பிஷப் F1 பிளே பண்றாரு குகேஷ். இப்ப பிஷப் டேக்ஸ் G4 ஃபைனலா பிளாக் என்ன பண்றாரு அவருடைய பிஷப் வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப H takes G4 இப்ப G5 இந்த இடத்துல G5 பிளே பண்றதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இந்த பிளாக் உடைய நைட்டுக்கு வந்து ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வேணும். அந்த ஸ்கொயர் தான் வந்து G6 இருக்க போது. உங்களுடைய நைட் எடுத்துட்டு போயிட்டு உங்களால E6ல போட முடியாது. ஏன்னா E7 பான் வந்து பிளாக் ஆயிடும். இப்ப G3 இப்ப G3 பிளே பண்ணி இமீடியட்டா இந்த நைட்டை சேஸ் பண்றாரு. இப்ப பிளாக் வந்து அவருடைய பிளான் படி அந்த நைட்டை வந்து G6கே கொண்டு போயிடுறாரு. இப்ப பிஷப் E3 இப்ப E6 இந்த இடத்துல E6 பிளே பண்ணி பிளாக் வந்து அவருடைய சென்டர் பான் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கிறாரு. இப்ப பிஷப் D3 நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா இந்த பிஷப் வந்து D3ல இருந்து தான் வந்து F1க்கு வந்தாரு. இந்த பிஷப் முன்னாடியே C2 ஸ்கொயருக்கு வந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு ஒயிட்டுக்கு வந்து ஒரு டெம்போ வந்து வேஸ்டா இருக்காது. பட் எனிவே இந்த இடத்துல இப்ப பிளாக் வந்து ஒரு பெரிய பிளண்டர் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா F5 பிளே பண்றாரு. F5 இந்த இடத்துல ஒரு பெரிய பிளண்டரு. இந்த இடத்துல நீங்க வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு குகேஷ்க்கு வந்து ஒரு சூப்பரான சாக்ரிஃபைஸ் என்னன்றதை நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த F5 பிளே பண்ணதுனால இமீடியட்டா நம்ம யோசிக்க வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா E6ல இருக்கிற பான் வந்து ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. இந்த E6ல இந்த பானுக்கு பதில் ஒயிட்டுடைய நைட் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒயிட்டுடைய நைட் இருந்தா இந்த குயின் அட்டாக்ல இருக்கும், இந்த ரூக் அட்டாக்ல இருக்கும் அண்ட் இந்த ரூக்கும் அட்டாக்ல இருக்கும். பட் ஒயிட்டுடைய நைட் அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துல வர முடியாது. நம்ம ஒண்ணு கொடுத்துட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு நம்மளுடைய நைட்டை கூட்டிட்டு வரணும். ஒயிட்டுடைய நைட் வரதுக்கான வழி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டை G5ல போட்டு தான் இங்க கொண்டு வரணும். பட் நம்ம நைட்டை G5ல போட்டோம்னா இங்க பான் இருக்காரு. சோ அதனால நம்ம இந்த இடத்துல ஒரு பீஸ் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். குகேஷ் அதை கரெக்டா ஸ்பாட் பண்ணிட்டாரு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேயருக்கான ஒரு சூப்பரான திறமையே. இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாரு பிஷப் டெக்ஸ் G5 பிளே பண்ணார். பிஷப் டெக்ஸ் G5 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். இப்ப பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல மெயின் பர்பஸே நம்ம இந்த இடத்துல நம்ம மெயினா இந்த நைட் எடுத்துட்டு வந்து இங்க பிளேஸ் பண்ண போறோம். நைட் எடுத்துட்டு வந்து நம்ம இந்த E6 ஸ்கொயர்ல போட போறோம். ஓகேங்களா? நைட் E6 வந்ததுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த E6 தடுக்கிறதுக்கு பிளாக் கிட்ட எந்த பீஸுமே கிடையாது. பிளாக் உடைய நைட்டாலுமே இந்த E6 ஸ்கொயரை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்த நைட் வந்து இங்க F4க்கு வந்தாலுமே நெக்ஸ்ட் இந்த பான் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நைட்டாலுமே பாத்தீங்கன்னா இங்க D4 ஸ்கொயருக்கு வர முடியாது. இங்கேயும் பான் இருக்காரு. இந்த பானையும் கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க வந்து உங்களுடைய ரூக்கை வச்சு தான் கார்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய ரூக்கை வந்து F6ல போடுறாரு.
F6ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப நைட் டெக்ஸ் பான், நைட் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா இப்ப குயினும் இந்த ரூக்கும் வந்து ஃபோர்க்ல இருக்கு. சோ கண்டிப்பா பிளாக்கோட ரூக் போய் தான் ஆகணும். அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, அவர் ரூக்க வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் ரூக், ரூக் டெக்ஸ் ரூக்கு அப்புறமா இந்த பொசிஷன்ல பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய நைட்டை F8ல போட்டு இந்த ரூக்க வந்து திருப்பி த்ரெட்டன் பண்றாரு. இந்த இடத்துலயும் குகேஷ் வந்து அவருடைய இன்னொரு பிஷப் வச்சு இன்னொரு ஒரு சிறப்பான மூவ் பிளே பண்றாரு. அது என்ன மூவ்ன்றது வேணும்னா நீங்க திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. பிஷப் டெக்ஸ் F5, பிஷப் டெக்ஸ் F5 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ரூக்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் சாக் கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஒரு பிஷப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. இந்த இடத்துல திருப்பி பிஷப் டெக்ஸ் F5 பிளே பண்ணி அவருடைய ரூக்கே வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் தராரு. இந்த இடத்துல நைட் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் என்னன்னா, பிஷப் டெக்ஸ் நைட் வந்து செக்கோட வருது கிங்குக்கு. இப்ப நீங்க சப்போஸ் கிங் F8 பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் F4 செக் வரும். குயின் F4 செக்குக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப திருப்பி கிங் வந்து இந்த E5க்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். E5ல வந்து E8 இல்ல அப்படி இல்லைன்னா E7 எங்க வந்தாலுமே நெக்ஸ்ட் ரூக் வந்து இந்த E5ல வந்து இந்த கிங்க வந்து சூப்பரா ஸ்கேன் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் குயினும் பாத்தீங்கன்னா F7 ஸ்கொயர் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப்போட சப்போர்ட்னால இதுல இருந்து பிளாக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதனால பிளாக்கால இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங் F8 பிளே பண்ண முடியாது. கிங் H8 பிளே பண்றாரு. கிங் H8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குகேஷ் வந்து இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ் பிளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா G5 புஷ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குயினுக்கு வந்து இந்த H5ல வந்து ஒரு பாதையை உருவாக்குறாரு. இது பாத்தீங்கன்னா திருப்பி குயின் வந்து கிங்கோடைய கேம்ப்ல வந்து திருப்பி பிளாக்கோடைய கிங்குக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட பிரச்சனை தரலாம். இந்த மூவ் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு வேற ஏதாவது மூவ் பிளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் H5 செக் வரும். குயின் H5 செக்கு அப்புறமா கிங்கால வந்து எங்கேயுமே போக முடியாது பாருங்க. நீங்க இந்த பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ணி ஆகணும். திருப்பி இந்த பிஷப் வந்து பிளாக்கு போயிடும். அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, அவருடைய பிஷப் எடுத்துட்டு போயிட்டு F8ல போடுறாரு. பிஷப் F8 போட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த குயின் வந்து இங்க H7ல வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்துருவாரு. அதனால இப்ப இந்த இடத்துல குகேஷ் என்ன பண்றாரு, குயின் H5 ஐடியாவை விட்டுட்டு குயின் G4 பிளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து அடிஷனலா வந்து கவர் பண்றாரு. இப்ப குயின் H7 வராரு பிளாக். குயின் H7 வந்து அவருடைய கிங்க்கு வந்து அடிஷனல் ப்ரொடெக்ஷன் தராரு. இப்ப பிஷப் F5 வந்து இந்த குயினை வந்து ஃபர்தர் அட்டாக் பண்றாரு. இந்த பிஷப்பை ஒயிட்டுடைய குயின் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் E7 போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல குயின் H3 செக் வருது. இப்ப கிங் G8. இப்ப சிம்பிளா குகேஷ் ஒரே ஒரு மூவ் பிளே பண்றாரு. பிஷப் E6 பிளே பண்றாரு. பிஷப் E6க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பிஷப் E6 செக்குக்கு அப்புறமா உங்களால வந்து கிங்க தூக்கிட்டு எங்கேயுமே போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்கை வச்சு உங்களால குயினை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். குயினை வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா உங்களுடைய குயின் போயிடும். நீங்க கிங்க தூக்கிட்டு எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா, கிங்க தூக்கிட்டு நீங்க G7 ஸ்கொயருக்கு தான் போக முடியும். ஏன்னா இந்த டைகனல் ஃபுல்லா பிஷப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த H5ல ஃபுல்லா ஒயிட்டுடைய குயின் வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க கிங் G7 போனதுக்கு அப்புறமா குயின் H6 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். குயினை இந்த பான் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பானுடைய மல்டி பர்பஸ் மூவ் நீங்க அப்பயே பாத்தீங்க. இந்த பான் வந்து G5க்கு வந்து குயினுக்கும் ஒரு வழி விட்டாரு. இப்ப செக்மேட் ஆக்குறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. அதனால பிஷப் E6 செக்குக்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து டிசைன் பண்ணிட்டாரு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் குகேஷ் வந்து அவருடைய 2 பிஷப் வச்சு 2 பிரில்லியன்டான மூவ் பிளே பண்ணிருக்காரு. ஒரு பிஷப் வச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. இன்னொரு பிஷப் வச்சு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸே பண்ணாரு. அது மூலமா குகேஷ் வந்து பிளாக்கோடைய கேம்ப்குள்ள போயிட்டு பிளாக்கோடைய கிங் கிட்ட இருக்கிற எல்லா பான்ஸுமே பிரேக் பண்ணி ஒரே ஒரு குயின் அண்ட் ஒரே ஒரு பிஷப் வச்சு சூப்பரா கேம் வந்து பினிஷ் பண்ணாரு. இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.